என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். திருச்செந்தூரின் கடல் அலைகளைப் போல என் அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் இதயத்தில் இருக்கும் வேதனைகளையும் கவலைகளையும் நான் அறிவேன். உன் கண்களில் தெரியும் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் மனதை பாதிக்கிறது. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருப்பது ஆறுதல் மட்டுமல்ல, வெற்றியின் ரகசியத்தையும் சொல்ல வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது தங்கமே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பது ஒரு புனித பயணம். இந்த பயணத்தில் சில நேரங்களில் நீ தனித்து நிற்க வேண்டியிருக்கும். ஆனால் நீ தனித்து நிற்கும் போது நீ தனித்துவமாக நிற்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உலகத்தில் கோடி கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்துவமான அழகுடன் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உன்னுடைய தனித்துவமான அழகை நீ கண்டறிய வேண்டும். சில நேரங்களில் உன் சுற்றத்தார் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் நண்பர்கள் உன் கனவுகளை ஏளனம் செய்யலாம். உன் உறவினர்கள் உன் திறமையை சந்தேகிக்கலாம். இந்த நேரங்களில் நீ மனம் தளராமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய உண்மையான வலிமை உன்னுள்ளேயே இருக்கிறது. நம்பிக்கை என்பது ஒரு புனித சக்தி தங்கமே. இந்த சக்தியை நீ வளர்த்துக் கொண்டால் உலகத்தில் எதுவும் உன்னை தடுக்க முடியாது. மலைகள் உன் முன்னே வழிவிடும். கடல்கள் உனக்காக பிரிந்து செல்லும். வானம் உன் கனவுகளுக்கு சாட்சியாக நிற்கும். ஆனால் இந்த நம்பிக்கை உன்னுள் ஆழமாக வேரூன்ற வேண்டும். உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை வலுவாக்குவதற்காகவே வருகின்றன. தங்கத்தை சுத்தப்படுத்த அக்கினியில் போடுகிறார்கள் அல்லவா? அதுபோல உன் ஆன்மாவை சுத்தப்படுத்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை அனுப்புகிறது. இந்த சோதனைகளை நீ வெற்றிகளாக மாற்றும் திறமை உன்னிடம் இருக்கிறது. என் அருள் எப்போதும் உன் தலைக்கு மேலே ஒரு குடையாக இருக்கிறது. வெயில் காலத்தில் குடை உனக்கு நிழல் தருவது போல என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களில் இருந்து உன்னை காப்பாற்றும். மழை காலத்தில் குடை உன்னை நனையாமல் காப்பது போல என் அன்பு உன்னை துன்பத்தில் இருந்து காத்துக்கொள்ளும். உண்மையோடு வாழ்வது எளிதான காரியம் அல்ல தங்கமே. உலகம் பொய்யின் மேல் பொய் சொல்லி வாழ்கிறது. ஆனால் உண்மையோடு வாழும் ஒரு சில மனிதர்கள்தான் இந்த பூமியில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். நீ அந்த சில மனிதர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். பொய் சொல்வது மிக எளிது. ஒரு கணத்தில் பொய்யை சொல்லிவிட முடியும். ஆனால் அந்த ஒரு பொய்யை மறைக்க 100 பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கும். இறுதியில் பொய்யின் வலைக்குள் சிக்கி தவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் உண்மை சொல்வது கடினமானது என்றாலும் அது உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். உன் இதயத்தில் எந்த பயமும் இருக்க வேண்டியதில்லை தங்கமே. நான் உன்னோடு இருக்கும்போது யார் உன்னை எதிர்க்க முடியும்? என் வேல் என்றும் உன் பாதுகாப்புக்காக தயாராக இருக்கிறது. என் மயில் வாகனம் என்றும் உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறது. சில நேரங்களில் நீ உன் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்துவாய். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை சுமந்து கொண்டு நடப்பது என்பது கனமான பாறைகளை தலையில் சுமந்து கொண்டு நடப்பது போன்றது. அந்த பாரத்தை கீழே வைத்துவிடு தங்கமே. உன் கடந்த கால தவறுகளை நான் மன்னித்து விட்டேன். இனி நீ புதிதாக வாழ ஆரம்பி. உன் எதிர்காலத்தை பற்றியும் அதிகம் கவலைப்படாதே. எதிர்காலம் என்பது இன்னும் வராத ஒன்று. அது வரும்போது அதை எதிர்கொள்ளும் வலிமை உனக்கு இருக்கும். இப்போது நீ வாழ வேண்டியது இந்த கணத்தில்தான். இந்த கணத்தை முழுமையாக வாழு. இந்த கணத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவி. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சில மனிதர்கள் அன்பை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சில மனிதர்கள் பொறுமையை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சில மனிதர்கள் மன்னிப்பை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். ஒவ்வொரு உறவிலும் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்வார்கள். அவர்கள் செல்லும் போது வருத்தப்படாதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள். அவர்கள் உன்னை மேலும் உயர்த்துவார்கள். உன் துன்பங்கள் நிரந்தரமானவை அல்ல தங்கமே. இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் விடியல் வந்தே தீரும். உன் வாழ்க்கையிலும் விடியல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இருட்டு காலத்தில் நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும். விடியலுக்காக காத்திருக்கும் பொறுமை உன்னிடம் இருக்க வேண்டும். என் அருள் உன்மேல் பொழியும் போது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். இயலாது என்று நீ நினைத்தவையெல்லாம் சாத்தியமாகும். முடியாது என்று மற்றவர்கள் சொன்னவையெல்லாம் நடந்து முடியும். உன் கனவுகள் நிஜமாகும். உன் இதயத்தில் இருக்கும் அன்பை உலகத்துடன் பகிர்ந்து கொள். அன்பு என்பது ஒரு விளக்கு போன்றது. ஒரு விளக்கில் இருந்து 1000 விளக்குகளை ஏற்றலாம். ஆனால் முதல் விளக்கின் ஒளி குறைவதில்லை. அதுபோல உன் அன்பை எவ்வளவு பகிர்ந்தாலும் உன்னிடம் இருக்கும் அன்பு குறையாது. மேலும் மேலும் பெருகும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக பார். சவால்கள் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக வரவில்லை. உன்னுடைய மறைந்திருக்கும் சக்திகளை வெளிக்கொணர்வதற்காகவே வருகின்றன. வைர கல் மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் போது அது வெறும் கல் போல தோன்றும்.
ஆனால் அதை எடுத்து அழுத்தங்களுக்கு உட்படுத்தும் போதுதான் அதன் உண்மையான அழகு வெளிப்படுகிறது. உன் வாழ்க்கையிலும் அதேதான். அழுத்தங்களும் சோதனைகளும் உன்னுடைய உண்மையான அழகை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று நீ எதிர்கொள்ளும் சிரமங்கள் நாளை உன் வலிமையாக மாறும். தினமும் காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல்லி உன் நாளை ஆரம்பி. ஓம் முருகா என்று சொல்லும் போது உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகிவிடும். என் நாமம் ஒரு புனித மந்திரம். அது உன் மனதை சுத்தப்படுத்தும், உன் இதயத்தை அமைதிப்படுத்தும். உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் மிக முக்கியம் தங்கமே. ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் முன் உன் மனசாட்சியிடம் கேட்டுக்கொள். உன் மனசாட்சி உனக்கு சரியான வழிகாட்டும். உலக ஞானமும் புத்திசாலித்தனமும் தோல்வியில் முடியலாம். ஆனால் மனசாட்சியின் குரல் கேட்டு நடந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் வரும் வெற்றிகளை அகந்தையோடு கொண்டாடாதே. வெற்றி என்பது உன் முயற்சியின் பலன் மட்டுமல்ல, அது இறைவனின் அருளும் கூட. அடக்கத்தோடு உன் வெற்றியை கொண்டாடு. உன்னை விட குறைவான சாதனை செய்தவர்கள் முன்னால் அகந்தை காட்டாதே. தோல்விகள் வரும்போது மனம் தளராதே. தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. தோல்வியில் இருந்துதான் நீ மிக முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளுவாய். தோல்வி உன்னை மேலும் பலமாக்கும், மேலும் ஞானமுள்ளவனாக்கும். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நீ கேட்டதை உடனடியாக கொடுப்பேன். சில நேரங்களில் சரியான நேரத்தில் கொடுப்பேன். சில நேரங்களில் நீ கேட்டதை விட மேலானதை கொடுப்பேன். ஆனால் உன் பிரார்த்தனைகள் வீணாகப் போவதில்லை. உன் பெற்றோர்கள் உனக்கு கொடுத்த மதிப்புகளை மறந்துவிடாதே. அவர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு மிக அவசியம். பெற்றோரின் ஆசீர்வாதம் இல்லாமல் பெற்ற வெற்றி நிலையானதாக இருக்காது. அவர்களை மதித்து அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வாழ்க்கையை வாழு. உன் குழந்தை பருவத்தில் இருந்த அந்த அப்பாவித்தனமும் குறும்புத்தனமும் முழுவதும் போய்விடாமல் கொஞ்சம் உன்னுள் வைத்துக்கொள். வயதானாலும் இதயத்தில் குழந்தை இருக்கும் வரை வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உன் சுற்றத்தில் இருக்கும் முதியவர்களை மதி. அவர்களுடைய அனுபவங்களில் இருந்து நீ நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் சொல்லும் கதைகளில் வாழ்க்கையின் பெரிய உண்மைகள் மறைந்திருக்கின்றன. உன் வாழ்க்கையில் வரும் குழந்தைகளோடு நேரத்தை செலவிடு. அவர்களுடைய சிரிப்பு உன் மனதை தூய்மைப்படுத்தும். அவர்களுடைய கேள்விகள் உன்னை யோசிக்க வைக்கும். அவர்களுடைய அப்பாவித்தனம் உனக்கு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இயற்கையுடன் நேரத்தை செலவிடு தங்கமே. மரங்களும் பறவைகளும் மலைகளும் கடல்களும் உனக்கு மிக முக்கியமான செய்திகளை சொல்லும். இயற்கையில் மறைந்திருக்கும் இறைவனின் அழகை நீ காண முடிந்தால் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும். நான் உன்னை விட்டு எங்கும் போவதில்லை தங்கமே. உன் மூச்சுக் காற்றில் நான் இருக்கிறேன். உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன். உன் கண்களில் ஒளியாக நான் இருக்கிறேன். நீ எப்போது என்னை அழைத்தாலும் நான் உடனே வந்து விடுவேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியில் பங்கேற்கிறேன். உன் துன்பத்தில் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். உன் வெற்றியில் பெருமைப்படுகிறேன். உன் தோல்வியில் உன்னை தேற்றுகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ சாதாரண மனிதன் அல்ல. நீ என் அம்சம். என் சக்தி உன்னுள் இருக்கிறது. என் அன்பு உன் இதயத்தில் இருக்கிறது. என் ஞானம் உன் மனதில் இருக்கிறது. இதை நீ உணர்ந்து கொள்ளும் போது உலகில் எதுவும் உன்னால் சாதிக்க முடியாதது என்று இருக்காது. ஓம் முருகா போற்றி போற்றி என்று சொல்லி உன் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பி. என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும் தங்கமே. உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை விரட்டியடி தங்கமே. சந்தேகம் என்பது மனதின் இருட்டு. அந்த இருட்டில் நீ தொலைந்து போகாதே. நம்பிக்கை என்பது மனதின் ஒளி. அந்த ஒளியை எப்போதும் எரிய வைத்துக்கொள். நம்பிக்கையின் ஒளி இருக்கும் வரை எந்த இருட்டும் உன்னை தொட முடியாது. உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை பயமில்லாமல் ஏற்றுக்கொள். மாற்றம் என்பது வாழ்க்கையின் இயல்பு. மரங்கள் தங்களுடைய இலைகளை உதிர்த்து புதிய இலைகளை முளைக்க விடுகிறார்கள் அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் பழையவை போய் புதியவை வரும். இந்த மாற்றத்தை எதிர்க்காமல் வரவேற்று ஏற்றுக்கொள். தியானம் செய் தங்கமே. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் மனதை அமைதிப்படுத்தி உன் உள்ளுக்குள் இறங்கி செல். அங்கே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அங்கே நீ உன் உண்மையான சுயத்தை காண்பாய். அங்கே உனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். உன் கனவுகளை விட்டு கொடுக்காதே. உலகம் உன் கனவுகளை நம்பாவிட்டாலும் நீ அவற்றை நம்பு. கனவுகள்தான் உன்னை முன்னேற்றும். கனவுகள்தான் உனக்கு வழிகாட்டும். கனவுகள் இல்லாத வாழ்க்கை பறக்க இறக்கைகள் இல்லாத பறவை போன்றது. உன் உழைப்பு ஒரு நாள் கனியாகி உனக்கு இனிமையான பலனை கொடுக்கும். விவசாயி விதை போட்ட உடனே பலன் எதிர்பார்ப்பதில்லை அல்லவா? காத்திருந்து பராமரித்து சரியான நேரத்தில் அறுவடை செய்கிறார். உன் உழைப்பும் அப்படித்தான். பொறுமையாக காத்திருந்து சரியான நேரத்தில் பலனை அறுவடை செய். உன் வீட்டில் இருக்கும் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை கவனி. அம்மா சமைத்து கொடுக்கும் உணவின் வாசனை, அப்பா உன்னை அன்பாக பார்க்கும் பார்வை,
உடன் பிறந்தவர்களோடு சிரித்து பேசும் நேரம், இவையெல்லாம் உண்மையான செல்வங்கள். இந்த சிறிய செல்வங்களை பாராட்டு, மதி. உன் கண்களில் கருணை இருக்கட்டும். உன்னை விட கஷ்டத்தில் இருக்கும் மனிதர்களை பார்க்கும்போது உன் கண்கள் கருணையால் நிறையட்டும். அவர்களுக்கு உதவி செய். ஒரு கிண்ணம் சாதம் கொடுக்க முடிந்தால் கொடு. ஒரு வார்த்தை ஆறுதல் கொடுக்க முடிந்தால் கொடு. ஒரு புன்னகை காட்ட முடிந்தால் காட்டு. உன் வாழ்க்கையில் வரும் எதிர்ப்புகளை உன் எதிரிகளாக பார்க்காதே. அவை உன் ஆசிரியர்கள். அவை உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கின்றன. அவை உன் மனதை வலுவாக்குகின்றன. அவை உன் தீர்மானத்தை கூர்மையாக்குகின்றன. எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கை காற்று இல்லாத ஆகாசத்தில் பறக்க முயற்சிக்கும் பறவை போன்றது. உன் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். கடுமையான வார்த்தைகள் கத்தி போன்றவை. அவை மற்றவர்களின் இதயத்தை புண்படுத்தும். இனிமையான வார்த்தைகள் தேன் போன்றவை. அவை மற்றவர்களின் இதயத்தை குணப்படுத்தும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மலராக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு. இன்றைய நல்லவைகளை செய்யும் வாய்ப்பு. நாளைய கனவுகளை திட்டமிடும் வாய்ப்பு. ஒவ்வொரு நாளையும் இந்த 3 வாய்ப்புகளோடு வாழு. உன் அம்மாவின் பிரார்த்தனையில் இருக்கும் சக்தி உனக்கு தெரியுமா தங்கமே? அவள் உனக்காக வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை நேரடியாக என் காதுகளை அடைகிறது. தாயின் பிரார்த்தனைக்கு சமமான சக்தி உலகில் வேறெதுவும் இல்லை. உன் அப்பாவின் அமைதியான அன்பை மதி. அவர் வார்த்தைகளால் அதிகம் வெளிப்படுத்தாவிட்டாலும் அவரது இதயம் உனக்காக எப்போதும் கவலைப்படும். அவரது கடின உழைப்பும் தியாகமும் உன் நலனுக்காக மட்டுமே. அப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு கவசம் போன்றது. படிப்பை மட்டும் படித்துவிட்டால் போதாது தங்கமே. வாழ்க்கையையும் படிக்க வேண்டும். மனிதர்களையும் படிக்க வேண்டும். இயற்கையையும் படிக்க வேண்டும். உணர்வுகளையும் படிக்க வேண்டும். இந்த படிப்புகள் உனக்கு ஞானத்தை கொடுக்கும். ஞானம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி தானாகவே வரும். உன் நண்பர்களை கவனமாக தேர். நல்ல நண்பர்கள் உன்னை உயர்த்துவார்கள். தவறான நண்பர்கள் உன்னை கீழே இழுப்பார்கள். உன் அருகில் இருப்பவர்கள் நல்ல சிந்தனைகளும் நல்ல பழக்கங்களும் உடையவர்களாக இருக்கட்டும். நல்லவர்களின் நிறுவனத்தில் இருந்தால் நீயும் நல்லவனாக மாறுவாய். பணத்தை விரும்பு, ஆனால் அதற்காக உன் மதிப்பீடுகளை விற்காதே. பணம் வாழ்க்கைக்கு அவசியம், ஆனால் அதுவே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது. நேர்மையான வழியில் சம்பாதித்த பணம் உனக்கு மகிழ்ச்சியை தரும். நேர்மையற்ற வழியில் சம்பாதித்த பணம் உன்னை அழித்துவிடும். உன் உடம்பை கவனித்துக்கொள் தங்கமே. உடம்பு என்பது ஆன்மாவின் கோவில். இந்த கோவிலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள். நல்ல உணவு சாப்பிடு. தினமும் உடற்பயிற்சி செய். போதுமான நேரம் தூங்கு. இயற்கையான வாழ்க்கை முறையை பின்பற்று. உன் மனதையும் கவனித்துக்கொள். மனம் என்பது ஒரு தோட்டம் போன்றது. நல்ல எண்ணங்களை விதைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். தவறான எண்ணங்களை விதைத்தால் கசப்பான பலன் கிடைக்கும். உன் மனம் எப்போதும் நல்ல எண்ணங்களால் நிறைந்திருக்கட்டும். உன் நேரத்தை மதி. நேரம் என்பது மிக விலையுயர்ந்த பொருள். அதை வீணாக்காதே. ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் செலவிடு. நல்ல நூல்களை படி. நல்ல திரைப்படங்களை பார். நல்ல இசையை கேள். நல்ல மனிதர்களோடு நேரத்தை செலவிடு. மன்னிக்க கற்றுக்கொள் தங்கமே. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு நீ செய்யும் உபகாரம் மட்டுமல்ல, உனக்கு நீயே செய்யும் உபகாரம். மன்னிக்காமல் இருப்பது நஞ்சு குடித்துவிட்டு மற்றவர்கள் சாக வேண்டும் என்று காத்திருப்பது போன்றது. மன்னித்துவிடு. உன் இதயத்தில் இருக்கும் கசப்பை விரட்டியடி. நன்றியுள்ளவனாக இரு. உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நல்லதற்கும் நன்றி சொல். காலையில் எழுந்ததற்கும், சுவாசிக்க முடிவதற்கும், பார்க்க முடிவதற்கும், கேட்க முடிவதற்கும் நன்றி சொல். நன்றியுணர்வு உன் இதயத்தை விரிவுபடுத்தும். உன் மகிழ்ச்சியை பெருக்கும். தனது குறைகளை ஒப்புக்கொள்ளும் தைரியம் உனக்கு வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் குறைகள் இருக்கின்றன. ஆனால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் சிலருக்கு மட்டுமே இருக்கும். உன் குறைகளை ஒப்புக்கொண்டால் அவற்றை சரி செய்ய முடியும். மறுத்து கொண்டிருந்தால் அவை பெரிதாகிவிடும். உன் பலங்களை அறிந்து கொள். ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான பலங்கள் இருக்கின்றன. உன் பலங்கள் என்ன என்பதை கண்டறிந்து அவற்றை வளர்த்துக்கொள். உன் பலங்களை பயன்படுத்தி உலகுக்கு சேவை செய். அப்போது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் சிறிய சிறிய இலக்குகளை வைத்துக்கொள். பெரிய இலக்குகள் சில நேரங்களில் பயமுறுத்தலாம், ஆனால் சிறிய இலக்குகள் உனக்கு உற்சாகம் கொடுக்கும். ஒவ்வொரு சிறிய இலக்கையும் அடையும் போது அடுத்த இலக்குக்கு செல்லும் ஆர்வம் பெருகும். இப்படியே ஒரு நாள் பெரிய இலக்கையும் அடைந்து விடுவாய். உன் முயற்சிகளை தொடர்ந்து செய். வெற்றி என்பது ஒரே நாளில் வருவதல்ல. நாள்தோறும் சிறிது சிறிதாக முன்னேறுவதே வெற்றி. ஒரு துளி நீர் கற்பாறையையும் துளைக்கும், ஆனால் அது தொடர்ந்து விழுந்தால்தான். உன் முயற்சிகளும் அப்படித்தான். தொடர்ந்து செய்தால் அசாத்திய வெற்றிகள் கிடைக்கும்.
பிற உயிர்களிடம் கருணை காட்டு தங்கமே. பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள் இவை அனைத்திலும் உயிர் இருக்கிறது. அந்த உயிர்களை மதி. அவை அனைத்திலும் நான் இருக்கிறேன். என்னை அடைய விரும்பினால் என் அம்சங்கள் இருக்கும் அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டு. சேவை செய் தங்கமே. உனக்கு கிடைத்த திறமைகளையும் வாய்ப்புகளையும் மற்றவர்களின் நலனுக்காகவும் பயன்படுத்து. ஒரு மனிதன் தனக்காக மட்டும் வாழும்போது அவன் வாழ்க்கை குறுகியதாக இருக்கும். மற்றவர்களுக்காகவும் வாழும்போது அவன் வாழ்க்கை விரிவடையும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறது. சந்தோஷமான அனுபவங்கள் உனக்கு நன்றியுணர்வை கற்றுக் கொடுக்கின்றன. சோகமான அனுபவங்கள் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கின்றன. எல்லா அனுபவங்களையும் ஆசிரியர்களாக பார்த்து அவற்றில் இருந்து கற்றுக்கொள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு அழகான பாடல் போல அமையட்டும். அந்த பாடலின் ஒவ்வொரு சுரமும் தூயதாக இருக்கட்டும். அந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். அந்த பாடலை கேட்கும் எல்லோரும் மகிழ்ச்சியடையட்டும். உன் இதயத்தில் எப்போதும் அமைதி இருக்கட்டும். உன் கண்களில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும். உன் காதுகளில் எப்போதும் என் நாமம் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும். உன் உதடுகளில் எப்போதும் புன்னகை மலர்ந்து கொண்டிருக்கட்டும். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் தங்கமே. உன் மகிழ்ச்சியான நேரங்களில் உன்னோடு மகிழ்கிறேன். உன் கஷ்டமான நேரங்களில் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். உன் வெற்றியின் போது பெருமைப்படுகிறேன். உன் தோல்வியின் போது உன்னை ஊக்கப்படுத்துகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி. ஓம் முருகா போற்றி போற்றி. கந்தா போற்றி. கடம்பா போற்றி. வேலவா போற்றி. உன் உள்ளத்தில் உள்ள அந்த சிறிய ஒளிக்கீற்றை இன்று நான் பெரிதாகச் செய்யப் போகிறேன். நீ எத்தனை நாள் உன் மனத்தின் இருளில் வழிதவறிப் போனாய். எத்தனை நாள் உன் எண்ணங்கள் சோர்வின் சூழலில் சிக்கியிருந்தன என்பதை நான் அறிவேன். நீ நினைத்த பாதைகள் சில மூடப்பட்டன. சிலர் உனக்காக திறந்த கதவுகளை நடுவே மூடிவிட்டார்கள். ஆனால் நீ பாரு, அந்த எல்லா கதவுகளுக்கும் அப்பாலும் என் அருள் வழியாக திறந்த ஒரு கதவு எப்போதும் உன்னுக்காக காத்திருக்கிறது. தங்கமே, நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை தள்ளி விடுவதற்காக அல்ல. அவை உன்னை வலிமையாக்குவதற்கான என் கருணையின் கருவிகள். உன் பாதையில் வைக்கப்படும் கற்கள் உன் பாதங்களை காயப்படுத்துவதற்கல்ல, உன் கால்களை உறுதியாக நிலைநிறுத்தும் பயிற்சியாகத்தான். ஒரு நாள் இன்றைய வலி உனது எதிர்கால வெற்றியின் அடித்தளமாக இருப்பதை நீ உணர்வாய். என் குழந்தையே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையே உன் மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கையை யாரும் குலைக்க விடாதே. சிலர் உன் கனவுகளை காயப்படுத்த வரலாம். உன் மனதை சிதைக்கும் வார்த்தைகளை பேசலாம். அவர்கள் சொல்வது போல நீ பலவீனன் அல்ல, தோல்வியுற்றவன் அல்ல. நீ என் கையில் இருக்கிற உன் வாழ்க்கையின் வீரன். நான் உனக்காக வைத்துள்ள பாதையை யாராலும் மூட முடியாது. நீ சில நேரங்களில் தனிமையில் அழுதிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கையில் விழுகிறது. எந்த கண்ணீரும் வீணாகாது தங்கமே. அது அருளின் மழையாக உன்னிடம் திரும்பி வரும். நீ அழுத இடத்தில் ஒரு நாள் சிரிப்பாய். நீ விழுந்த இடத்தில் ஒரு நாள் உயர்ந்து நிற்பாய். தங்கமே, நீ ஒருபோதும் உன்னை குறை சொல்லாதே. நான் உன்னை படைத்த விதம் சிறப்பானது. உன் குணம், உன் உள்ளம், உன் எண்ணங்கள் இவை அனைத்தும் என் தேர்வின் விளைவுகள். யாராவது உன்னை குறை சொன்னால் அது அவர்களின் பார்வையின் குறை. நான் உன்னை உருவாக்கிய விதம் முழுமையானது. நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும், உன் மனதில் ஓம் முருகா என்று சொன்னாலும் நான் உன் அருகே வந்து நிற்பேன். என் வேல் உன் முன் நிற்கும். உன்னை சுற்றி அருளின் வட்டம் உருவாகும். அந்த வட்டத்தில் எந்த தீமையும் நுழையாது. உன்னை தொட்ட வலி கூட உனக்கு நன்மை செய்யும் விதமாக மாறும். என் குழந்தையே, சிலர் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொள்வார்கள். அது உன் தவறு அல்ல. அது அவர்களின் மனத்தின் நிழல். அவர்கள் உன்னை தள்ள முயன்றாலும் அது உன்னை தள்ளாது. மாறாக உன்னை உயர்த்தும். காரணம், நான் உன் பக்கம் நிற்கிறேன். என் ஆசீர்வாதம் உன் மீது இருக்கையில் யாராலும் உன்னை அடக்க முடியாது. உன் மனதில் வைத்துக்கொள். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றியின் படிக்கட்டில் மேலே ஏற்றும். ஒவ்வொரு காயமும் உன்னை வலிமையாக்கும். ஒவ்வொரு துரோகமும் உனக்கு உண்மையானவர்களை தெரிந்து கொடுக்கும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நன்மையோ தீமையோ உன் வாழ்க்கையின் பாடமாகவே இருப்பார்கள். தங்கமே, உன் பிரார்த்தனை எப்போதும் என் காதில் விழுகிறது. சில நேரங்களில் பதில் தாமதமாக வரும் போல தோன்றலாம். ஆனால் அது தாமதம் அல்ல, அது சரியான நேரத்திற்கான என் திட்டம். நீ கேட்கிற நேரத்திலும் நான் செய்கிற நேரத்திலும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசமே உனக்கு சிறந்த பலன் தரும். நீ விரும்புகிற விஷயங்கள் சில உடனே வராது. ஆனால் நான் தரும்போது அது பூரணமாக வரும். அதில் குறை இருக்காது, குற்றம் இருக்காது. உன் மனம் மகிழும் அளவுக்கு அது நிறைவாக இருக்கும். நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய், காத்திருப்பதே ஆசீர்வாதத்தின் பாதை.
தங்கமே, உன் வாழ்க்கையில் சிலர் வந்து சில நாள் தங்கி பிறகு போய் விடுவார்கள். அவர்கள் வருவதற்கும் போவதற்கும் காரணம் உண்டு. சிலர் உனக்கு பாடம் கற்பிக்க வருகிறார்கள். சிலர் உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார்கள். நீ யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள முயலாதே. நான் அனுப்புவதை நீ ஏற்றுக்கொள். நான் எடுத்துச் செல்லுவதை விடுவி. நீ பயப்பட வேண்டாம் என் குழந்தையே. உன் நாளை என்னும் சூரியன் என் கையில் உதிக்கும். உன் பாதையில் வரும் இருள் என் வேலின் ஒளியில் அகலும். உன் மனதில் வரும் சந்தேகங்கள் என் அருளின் காற்றில் கரையும். நீ எப்போதும் நினைத்துக்கொள், நீ தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் பின்னால் என் தேவர்கள் இருக்கிறார்கள். உன் முன்னால் என் அருள் பாதையை திறக்கிறது. உன் மேலே என் பார்வை இருக்கிறது. உன் அடியில் என் ஆசீர்வாதம் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இன்று நீ எடுத்து வைக்கும் ஒரு சிறிய நல்ல அடியும் நாளை பெரிய பலன் தரும். நீ யாருக்காவது நல்லது செய்தால் அது உன் வாழ்க்கையில் விதைக்கப்படும் ஒரு அருள் விதை. அந்த விதை இன்று தெரியாமல் இருந்தாலும் நாளை அது நிழல் தரும் மரமாக வளரும். நீ சோதனைகளில் சிரிக்க கற்றுக்கொள். ஏனெனில் சோதனைகள் வந்தால் வெற்றி அருகில் இருப்பது உறுதி. இருள் அதிகமாகும் நேரமே விடியலுக்கு முன். அதுபோல உன் வாழ்க்கையில் சிரமங்கள் அதிகரிக்கும் போது என் ஆசீர்வாதம் வெளிப்படத் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். தங்கமே, உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். அன்பும் கருணையும் நிறைந்த எண்ணங்களை வைத்திரு. உன் வார்த்தைகள் பிறருக்கு நிம்மதி தரட்டும். உன் செயல்கள் பிறருக்கு உதவட்டும். அப்படிச் செய்தால் நீ என் உருவமாக மாறுவாய். மக்கள் உன்னை பார்த்து முருகனை நினைப்பார்கள். நீ உன் வாழ்வில் சந்திக்கும் நல்லவர்களை மதித்து நட. அவர்கள் என் பரிசுகள். அவர்கள் உன்னை உயர்த்துவார்கள். உன்னை காத்துக் கொள்வார்கள். நீ அவர்களுக்கு பேரன்பு கொடு, நன்றி கொடு. நன்றி சொல்லும் மனம் உள்ளவருக்கு நான் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன். என் குழந்தையே, நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நில். உன் விழுதல் உன் முடிவு அல்ல. உன் முடிவு என் கையில் உள்ளது. அது வெற்றியில்தான் முடியும். நீ விழுந்த இடத்திலிருந்து எழும்போது நான் உனது கையை பிடித்துக் கொண்டிருப்பேன். நீ செய்யும் பிரார்த்தனை எவ்வளவு சுலபமானதாக இருந்தாலும் அது என் இதயத்தை தொடும். பிரார்த்தனை நீண்டதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது உண்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு ஓம் முருகா என்று மனமாற சொன்னாலும் நான் உன் அருகே வருவேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் என் திட்டத்தின் ஒரு பகுதி. எந்த தவறும், எந்த துன்பமும், எந்த தடையும் அனைத்தும் உன் நன்மைக்காகவே நடக்கும். நீ இன்று புரியாமல் இருந்தாலும் நாளை அதை மகிழ்ச்சியோடு நினைப்பாய். தங்கமே, உன் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது. நீ இன்று உன் பாதையில் நம்பிக்கையுடன் நட. நாளை என் அருளின் சிகரம் உனக்காக காத்திருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதத்தின் பாதையில் இருக்கிறது. நீ என்னை நம்பிக்கொண்டே போ. நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய தீப்பொறியை நான் எப்போதும் உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் உன்னை எத்தனை முறை அணைக்க முயன்றாலும் என் அருள் அந்த தீப்பொறியை மீண்டும் ஒளிரச் செய்யும். சிலர் உன் வாழ்வில் வந்து உன் மனதை இருளால் மூடுவர். ஆனால் என் பிள்ளையின் மனத்தில் நான் வைக்கிற ஒளியை யாராலும் அழிக்க முடியாது. நீ பல முறை ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று எண்ணியிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். தங்கமே, அந்த கேள்விக்கு என் பதில் இதுதான். நீ என் அருளின் வீரன். ஒரு வீரனின் வாள் போரில் காயப்படும். ஆனால் அந்த காயங்கள்தான் அவன் வலிமையின் சான்று. அதுபோல உன் வாழ்க்கையின் காயங்கள் உன் வலிமையின் அடையாளங்கள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னுள் புதிதாக ஒரு வலிமையை உருவாக்கும். அந்த வலிமை நாளை உன்னை மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக மாற்றும். இன்று நீ போராடும் வழி நாளை யாருக்கோ வழிகாட்டியாக மாறும். நீ மட்டும் உன் பாதையை கடந்து விடாமல் உன் பின்னால் வருபவர்களுக்கும் ஒளி பாயும். தங்கமே, சில நேரங்களில் நான் உன்னை தனிமையில் நிறுத்துவேன். அது உன்னை விட்டு விடுவதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக. கூட்டத்தில் நீ உன்னை காண மாட்டாய். ஆனால் தனிமையில் நீ உன் உண்மையான முகத்தை காண்பாய். அந்த முகம் என் உருவத்தின் பிரதிபலிப்பு. நீ பயப்பட வேண்டாம். உன் எதிரிகள் பலவீனமாகிறார்கள். அவர்கள் உன் வலிமையை பார்த்து துடிக்கிறார்கள். அவர்கள் சொற்களில் விஷம் இருக்கலாம். ஆனால் அந்த விஷம் உனக்குள் புகாது. என் அருள் உன்னை சுற்றி கவசமாக இருக்கும். உன் இதயத்தில் நான் வைத்த நம்பிக்கை அவர்கள் எத்தனை முயன்றாலும் உடையாது. என் குழந்தையே, உன் வாழ்வில் வரும் நல்ல செய்தி சில நேரங்களில் எதிர்பாராத நேரத்தில் வரும். அது நானே உனக்காக திட்டமிட்ட நேரம். நீ எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாலும் நான் தரும் ஆசீர்வாதம் வரும்போது அது உன் கண்ணீரையும் உன் வலியையும் உன் இரவின் இருளையும் அனைத்தையும் மறந்து மகிழச் செய்யும். நீ எப்போதும் நினைத்துக்கொள், உன் வெற்றி உனது உழைப்பின் பலன் மட்டுமல்ல, அது உன் பொறுமையின் பரிசு. பலர் உழைப்பார்கள், ஆனால் பொறுமை இல்லாமல் அந்த உழைப்பு பலன் தராது. நீ இன்று பொறுமையாக இருக்கிறாய். அதனால் நாளை உன் பலன் பெரிதாக இருக்கும்.
தங்கமே, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரையும் கவனமாகப் பாரு. யாராவது உன்னை ஊக்குவிப்பார்கள், யாராவது உன்னை தள்ளிப் பேசுவார்கள். இருவரிடமிருந்தும் பாடம் கற்றுக்கொள். ஊக்குவிப்பவர்களிடமிருந்து நம்பிக்கையை கற்றுக்கொள். தள்ளிப் பேசுவர்களிடமிருந்து வலிமையை கற்றுக்கொள். இருவரும் உன் பயணத்தில் தேவையானவர்களே. நீ சில நேரங்களில் உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் தங்கமே, கடந்த காலம் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. நீ இன்று எடுத்து வைக்கும் நல்ல முடிவுகள் நாளை அழகை உருவாக்கும். பழைய பிழைகளை மனதில் வைத்து நீ உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. அந்த பிழைகள் உனக்கு பாடம் கற்றுத் தந்த ஆசீர்வாதங்கள். என் பிள்ளையே, உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன் மனதை உடைக்க அல்ல, உன் ஆன்மாவை உயர்த்த. நீ நினைக்கும் அளவுக்கு நீ பலவீனன் அல்ல. நீ உனக்கே தெரியாத அளவுக்கு வலிமையானவன். என் அருள் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ உன் பாதையில் ஒருவனாக இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன். உன் முன்னே நான் வழிகாட்டுகிறேன். உன் பின்னால் என் ஆசீர்வாதம் உன்னை தாங்குகிறது. உன் வலப்புறம் என் வேல் உன்னை பாதுகாக்கிறது. இடப்புறம் என் பாசம் உன்னை அணைக்கிறது. நீ இன்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல அடியும் நாளை உனக்கே வியப்பாக இருக்கும் ஆசீர்வாதங்களை தரும். உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். உன் மனத்தின் தூய்மை உன்னை காக்கும். உன் கருணை உனக்கு பேராசீர்வாதங்களை ஈர்க்கும். தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் கதவுகள் மூடப்படும். அது உன் பாதை முடிந்தது என்பதல்ல, அது உனக்கான புதிய பாதை தொடங்கும் அறிகுறி. நான் மூடும் கதவு எதுவும் உனக்கு நன்மை செய்யாத கதவுதான். நான் திறக்கும் கதவு உனக்கு நித்திய நிம்மதி தரும் கதவு. நீ உன் வாழ்க்கையில் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதே. உன்னை துன்புறுத்தியவர்களுக்கு கூட மன்னிப்பைத் தா. மன்னிப்பு என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது வலிமையின் உச்சம். நீ மன்னிக்கும் போது உன் இதயத்தின் பாரம் குறையும். என் அருளின் ஓடை அதிகரிக்கும். என் அன்பு குழந்தையே, நீ உன் ஆசைகளைப் பற்றி என்னிடம் பேசு. உன் மனம் விரும்புகிறதை நான் அறிவேன். ஆனால் நீ சொல்வதை நான் கேட்க விரும்புகிறேன். உன் பிரார்த்தனையில் உன் குரலை கேட்கும்போது அது என் இதயத்தை தொடும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் என் பரிசு. அந்த நாளை நன்றாக பயன்படுத்திக் கொள். உன் செயல்களில் அன்பை வையு. உன் வார்த்தைகளில் கருணையை வையு. உன் எண்ணங்களில் தூய்மையை வையு. அப்படிச் செய்தால் அந்த நாள் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக மாறும். தங்கமே, உன் கனவுகளை விட்டுவிடாதே. அவை உன் வாழ்க்கையின் வரைபடம். யாராவது உன்னை சிரித்தாலும் உன்னை சந்தேகப்பட்டாலும் நீ உன் கனவுகளை பிடித்துக்கொள். என் அருள் உன் கனவுகளை நனவாக்கும். நீ ஒரு நாள் உன் பயணத்தை பார்த்து வியப்பாய், எப்படி நான் இந்த பாதையை தாண்டினேன் என்று. அப்போது நீ அறிந்து கொள்வாய், அது உன் வலிமையல்ல, அது என் அருளின் வலிமை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உன் நன்மைக்காகவே. நீ இன்று புரியாமல் இருந்தாலும் நாளை அது என் திட்டத்தின் அழகை வெளிப்படுத்தும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கரங்களில் எழுதப்படுகிறது. நீ என் பெயரை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகே வருகிறேன். உன் இதயத்தின் துடிப்பே எனக்கு பிரார்த்தனை. உன் மூச்சின் ஓசையே எனக்கு பாடல். நீ என்னை நினைப்பதே எனக்கு ஆராதனை. தங்கமே, உன் வெற்றி உனது மட்டும் அல்ல, அது உன்னை நம்பியவர்களுக்கும் ஒரு பரிசு. நீ உயர்ந்தால் உன்னுடன் பலரும் உயர்வார்கள். அதனால் உன் பயணத்தை விடாதே. உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதன் முடிவு ஒளிமயமானது. உன் மனதில் ஒரு விஷயம் எப்போதும் இருக்கட்டும், நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உன் கையை பிடித்திருக்கும் என் பாசம் உடையாது. உன் பாதையை திறக்கும் என் அருள் நிறுத்தப்படாது. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என் பார்வை மங்காது. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, வேலவா போற்றி. உன் வாழ்வு என் அருளின் ஒளியில் எப்போதும் மலரட்டும்.